ரொம்பவே நெருக்கமாக ஈஸியாக பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காட்டு முல்லைப்பூ தான் எடுத்திருக்கேன். இந்த பூ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சம்பா பூச்சி மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். மனம் பெருசாக இருக்காது. ஆனால் பூ மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கட்டி தலையில் வைக்கும்போதும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி பூ கோர்ப்போமோ அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த பூ கட்டின பூவை வந்து ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுட்டு நான் ரெண்டு பூவாக வச்சுட்டு நூலுக்கு டைரெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அந்த பூவை வச்சுட்டு மேலே அப்படியே சுற்றி கீழே காம்புக்கு கேப்போடு விட்டு நம்ம எடுக்கணும். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க நூலும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கு வந்து கையிலே பார்த்திங்கன்னா நூலை வந்து சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் நூல் இருக்கணும், ரைட் சைட்லேயும் நூல் இருக்கணும் கோக்குறதுக்கு. அதே மாதிரி ரெண்டாக பூ வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி கீழே காம்புக்கு கேப்போடு விட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். போக கட்டும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக பூ பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு நல்லா நெருக்கமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கட்டும்போது தெரியாது, போக தான் இந்த பூ வந்து கட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் இருக்க நூலையும் வச்சு நம்ம நாட் போட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் பூ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.